அமைச்சர் ஐ பெரியசாமி ஆஜராக வேண்டும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து அவர் ஆஜராகாமல் தவிர்த்து வந்த சூழ்நிலையில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, விவரம் சொல்லுங்க. கோபால், வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக செப்டம்பர் 30 நேரில் ஆஜராக வேண்டும் என்று MP MLAக்கள் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெரியசாமி தொடர்ந்து ஆஜராகவில்லை என்பதால் குற்றச்சாட்டு பதிவு 9வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஜாபர் சேட்டினுடைய மனைவி பர்வீன், அதே போல முன்னாள் முதல்வருடைய செயலாளர் ராஜமாணிக்கத்தினுடைய மகன் துர்கா சங்கர் ஆகியோருக்கு திருவான்மியூர்ல சுமார் 3500 சதுர அடி மற்றும் 4700 சதுர அடி வீட்டுமனைகளை முறைகேடாக 2008ஆம் ஆண்டு ஒதுக்கீடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது ஒரு புகார் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அதில் ஜாபர் சேட், அவருடைய மனைவி பர்வீன், அதே போல முருகையா, ராஜமாணிக்கம், துர்கா சங்கர், அப்போதைய வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, டி உதயகுமார் உள்ளிட்ட இந்த 7 பேர் மீது 2013ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தது. இதில் ஐ பெரியசாமியை தவிர மற்ற அனைவர் மீதான வழக்குகள் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இந்த MP MLAக்களுக்கு எதிராக வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் ஐ பெரியசாமி மீதான குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கு வரும் 30 அன்று ஐ பெரியசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை MP MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தின் நீதிபதி ஜெயவேல் பிறப்பித்திருக்கின்றார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.